அது அவங்க திருத்தணும் இல்லை, ஆக்சுவலாக அவங்களுக்கு அதை தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லாத ஒருத்தர் சென்னை மேயராகிறாங்க. இது ஃபஸ்ட் டைம் இல்லைல்ல ப்ரோ. ஆல்ரெடி டிஎம்கே இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் பண்ணார்ல, அதே மாதிரி தான் இப்பயும் நடக்குது. இது 2வது டைமு. ஏன்னா இது மக்களுக்காக பண்ணுற ஒரு விஷயத்த வந்து ஏன் ஏமாற்றணும்? அல்லாமல் அவங்க சொன்ன ஆன்சர் எதுனா பான்ஸ் பவுடரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில். அதெல்லாம் தேவையே இல்லாத இது. அது இல்லாமல் அவங்க வந்து இப்போ பப்ளிக் கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு மீடியா பர்சன் கேட்குறாங்கன்னா அவங்க பப்ளிக்கு ரெஸ்பான்ஸாக தான் கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸாக பதில் சொல்லணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து அது வேலை பார்க்குறவங்களுக்கும் கரெக்டாக சொன்னால் தான் அந்த ஆர்டர் கரெக்டாக பாஸ் ஆகணும். அங்கேயே தப்பாக இருக்கிறப்போ வந்து வேலையும் இந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா மக்கள் நிறைய பேர் வந்து போகிறாங்க, அந்த இடத்துல சுத்தமாக இல்லாத இடத்துல தான் வந்து ப்ளீச்சிங் பவுடர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதை கரெக்டாக பண்ணாத கூட தவறு தான் கண்டிப்பாக. பண்ணுற விஷயத்த கொஞ்சம் கரெக்டாக பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பண்ணுறது ஒரு விஷயம் மட்டும்தான். அதை நார்மலாக வேலை பார்க்குறவங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ அதை கான்ட்ராக்ட் எடுத்துருக்கவங்களோ இல்லை அதோட இன்சார்ஜோட தான் பொறுப்பு எடுத்துக்கணும். டிஎம்கேவோட பீரியட் முடிய போகிற டைமில் வந்து இப்போ தான் வந்து நிறைய இடத்துல வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஸ்லோன்னு தான் நினைக்கிறேன். மக்கள் எதிர்பார்ப்பை விட ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்குது. ஒன்று ஆளை மாற்றணும் கரெக்டாக பண்ணுறதுக்கு. அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க அந்த இடத்துல, வேற ஒன்றும் இல்லை. அதை கண்டிப்பாக அவங்க மாற்றிக்க தேவையில்ல, நாங்களே மாற்றிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.